ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு பேசிக்கா சில டெஸ்ட்டோட சேர்த்து ஹார்மோன் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. ஸோ அந்த ஹார்மோன் டெஸ்ட்லாம் வந்துட்டு என்னென்ன டெஸ்ட் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும்? ஒவ்வொரு டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன் வந்து அந்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறோம்? அதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்? அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மத்த வீடியோஸ்க்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப்ல இருக்க பிளேலிஸ்ட்ட பாருங்க. குழந்தை இல்லாத தம்பதியர் வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது ஃபர்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ வருஷமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ஆணோட விந்தணுக்கள் வந்து எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கா? அப்படின்றத பார்ப்பாங்க. எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்கா ஒரு சில டெஸ்ட் வந்து குடுப்பாங்க டாக்டர்ஸ். ஸோ அதில என்னென்ன டெஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா உங்களுக்கு ரத்த அளவு எப்படி இருக்கு? சுகர் இருக்கா? இல்லையா? அடுத்தது உப்புச்சத்து இருக்கா? இல்லையா? அடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா? அப்படின்றதுக்கு அந்த சீராலஜி அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பேசிக்கா பார்த்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு கல்யாணம் ஆகி அப்படின்னா, ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த ஹார்மோன் டெஸ்ட் வந்துட்டு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. வாங்க அத டீட்டெயிலா நான் உங்களுக்கு ஒண்ணொண்ணா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இல்லாட்டி தைராய்டு ஃபங்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்ப்போம். அது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட தைராய்டு லெவல் வந்து நார்மலா இருக்கா? இல்லையா? அப்படின்றதுக்காக. ஏன்னா தைராய்டுக்கும் நம்மளோட முட்டையோட உற்பத்திக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்குங்க. ஆரோக்கியமான முட்டை வந்து உருவாகணும் அப்படின்னா, தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலா இருக்கணும். அதே மாரி ஒன்ஸ் நீங்க பிரெக்னன்ட் ஆனாலுமே வந்து தைராய்டு ஹார்மோன் நார்மலா இருந்தா தான் மிஸ்கரேஜஸ் எதுவும் ஆகாம இருக்கும். ப்ரீடம் டெலிவரி எதுவும் ஆகாம இருக்கும். ஸோ நம்மளோட தைராய்டு ஹார்மோன் நம்ம உடம்புல உள்ள மத்த உறுப்புகளோட செயல்பாட்டுக்கும் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. ஸோ அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அது எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, பிளட்ல T3, T4, TSH அப்படின்ற 3 வேல்யூஸ எடுத்து பார்ப்பாங்க. அதுல அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன டைப் ஆஃப் தைராய்டு இருக்கு அப்படின்றத டாக்டர் சொல்லுவாங்க. இது தைராய்டு வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, அது ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கம்மியா இருக்கு அப்படின்னா, ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த TSH வேல்யூவ பொறுத்து உங்களுக்கு தைராய்டுக்கான டேப்லெட்ஸ் வந்து குடுப்பாங்க. அடுத்தது 2வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புரோலாக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது, முட்டைகள் வந்து கரெக்ட்டா ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்படி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு டேப்லெட்ஸ் குடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, FHS, LH அப்படின்னு சொல்ற அந்த 2 ஹார்மோன். FSH அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அதோட பேர்லயே இருக்க மாரியே அதோட ஃபாலிக்கிள்ஸ் எல்லாத்தையும் போய் ஸ்டிமுலேட் பண்ணி, நம்மளுக்கு நல்ல ஃபாலிக்கிள் வந்து குரோத்த வந்து கொண்டு வர வைக்குதுங்க. ஸோ கருமுட்டையோட நார்மல் இயக்கத்துக்கு வந்துட்டு இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்றது பிரெயின்ல இருந்து சுரந்து வந்து நம்மளோட முட்டைப்பையில வேலை செஞ்சு, அது வந்து நம்ம ஃபாலிகுல குரோ பண்ண வைக்குதுங்க. ஸோ அந்த ஹார்மோன் வந்து கரெக்ட்டான ரேஞ்ச்ல இருந்தா தான் நம்மளுக்கு முட்டை கரெக்ட்டா உருவாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, LH அதாவது லூட்டீசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம கருமுட்டை வந்து நல்லா உருவானதுக்கு அப்புறம் வந்துட்டு வெளிப்படுறதுக்காக, அதாவது ஓவுலேட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ற ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த LH அப்படின்ற இந்த லூட்னைசிங் ஹார்மோன். ஸோ அதுவும் நார்மல் ரேஞ்ச்ல இருந்தா தான் உங்களுக்கு நார்மலா வந்து குரோத் வந்து நார்மலா ஓவுலேட்டும் ஆவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் சைட்ல இன்னொரு முக்கியமான ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அது AMH அப்படின்னு சொல்ற அந்த ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படின்ற டெஸ்ட் தான். அது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டையோட ஆரோக்கியம் எவ்வளோ இருக்கு? கருமுட்டைகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு? அப்படின்றத நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த AMH அப்படின்ற டெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த AMH டெஸ்ட் வந்துட்டு நீங்க என்னைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களோட பீரியட் டேட்ல இதுதான் பண்ணணும், அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்றது இல்ல. எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ கருமுட்டை வந்துட்டு கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத சொல்றத வந்து ஒரு முக்கியமான டெஸ்ட்டுங்க இது. அந்த AMH வந்து ரொம்ப வேல்யூ ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு நீர்க்கட்டி இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு கருமுட்டைகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் ஆரோக்கியம் கம்மியா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கேத்த மாரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். சரி வாங்க இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து எப்பப்போ பண்ண வேண்டியது இருக்கும்? எந்த டேல வந்து பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆகி 2வது நாள் உங்கள வர சொல்லி, அந்த FHS, LH அப்படின்ற ஹார்மோன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா, அந்த டைம்ல எடுத்தா தான் கரெக்ட்டா அந்த ஹார்மோனோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றது தெரியும். மத்தபடி இந்த தைராய்டு, புரோலாக்டின், AMH அப்படின்றதெல்லாம் வந்து என்னைக்குனாலும் எடுத்துக்கலாம். எந்த டே ஆஃப் பீரியடா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து வாங்க மேல் பார்ட்னர் சைட்ல போலாம். அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, சீமன் அனலைசிஸ். ஸோ அதன் மூலமாவே நம்மளுக்கு என்னன்னா, அவங்களோட கவுண்ட் எப்படி இருக்கு? மொட்டிலிட்டி எப்படி இருக்கு? அண்ட் மார்ஃபாலஜி எப்படி இருக்கு? அப்படின்றது கரெக்ட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அது இல்லாம இன்னொரு முக்கியமான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் சைட்ல FHS, LH டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் அதே மாரி தைராய்டு இருக்கா? அப்படின்றத அதையும் செக் பண்ணுவோம்.
மெயினா வந்து இந்த எஃப்ஹெச்எஸ் வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரேஞ்ச்ல இருந்துச்சு அப்படின்னா, நார்மல் ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸ்பெர்ம் புரொடக்ஷனும் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே இது இந்த எஃப்ஹெச்எஸ், ஏஹெச் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு என்னன்னா, பிரெயின்ல இருந்து வந்துட்டு இந்த ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா சுரக்குது. டெஸ்டிஸ்ல போய் ஆக்ட் பண்ணும்போது கரெக்ட்டா ஆக்ட் ஆகுறதில்ல. கரெக்ட்டா ஸ்பெர்ம் புரொடக்ஷன் வர்றதில்ல. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி சுரக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் புரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசோஸ்பெர்மியா அதாவது ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கோ, இல்ல ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கோ எடுத்து இந்த டெஸ்ட்ட பார்க்கும்போது எஃப்ஹெச்எஸ் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதன் மூலமா நம்ம ஒரு கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளமும் கொஞ்சம் இருக்கு அப்படின்றது. அதே மாரி நம்ம புரொடக்ஷனும் கரெக்ட்டா இல்ல அப்படின்றது. அடுத்து டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்ற ஹார்மோன் வந்துட்டு நம்மளோட ஸ்பெர்ம் புரொடெக்ஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ இது ஜாஸ்தியா இருந்தாலோ, இல்ல கம்மியா இருந்தாலோ நம்மளுக்கு வந்து அது கரெக்ட்டா காமிச்சு குடுத்துரும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஃபெர்டிலிட்டி கப்பிள்ஸ்க்கான ஹார்மோன் டெஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ்.